எப்படி இருந்தது அந்த சந்திப்பு? ஐயோ! அது அது ஏன்னா, அது எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க போயிட்டோம். ஈவினிங் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம். அந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தா, பயங்கரமா இருக்கு. ஏன்னா வந்து அங்கே பார்த்தா வெளியில அவ்வளோ கூட்டம் இருக்கு ஆல்ரெடி. ஏன்னா அவரு அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. அங்கே ஷூட்டுன்றப்பயே அங்கே க்ரவுட்லாம் நெறைய பேர் இருப்பாங்கல்ல. அந்த ஹோட்டலுக்கு வெளியில ஆப்போசிட்ல ஒரு டென்ட் மாதிரிலாம் ஒருத்தர் போட்டு, அவரோட ஃபேன்ஸ் அங்கே தே ஆர் வெயிட்டிங். ஓகே. ஓ! அவர் வெளில போறது வரும்போது வரதுன்னு பார்க்கறதுக்கு. பார்க்கணுன்றதுக்காக அவங்க ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டென்ட்லாம் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. வெளியில ஒரு கூட்டம் இருக்கு. இந்த மாரி அப்பதான் நாங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போறோம். அந்த ஹோட்டல்லயே நாங்க ரூம் போட்டிருந்தோம். கருணா மூலமா ரூம் போட்டுட்டு, நானு, கருணா, பாபி கே.எஸ். ரவிக்குமார் சார மீட் பண்ணோம். மீட் பண்ணோனே அவரு சொன்னாரு, "நான் உன்ன படம் பார்க்கலப்பா. பட் ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆ நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களா, இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் ஒண்ணு பண்ணாரு. ஐ திங்க் வந்திருக்காங்க, பசங்க வந்திருக்காங்க. ஆமா பார்க்கணுமா அனுப்பிச்சுனா, சரி ஓகே அனுப்பிச்சு விட்றேன்னு சொல்லி ஃபோன வச்சுட்டு, போங்கப்பா ஏதோ ஏதோ ரூம் நம்பர் சொன்னாரு. சரி 702 702 போயிருங்க அப்படின்னு. அப்போனா எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஏன்னா அந்த மொமெண்ட் வந்துருச்சுல்ல. நம்ம அவ்வளோ நேரம் வந்து பார்க்க போறோம். அது பட் போங்க 702 போயிருங்க அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போறேன். போயி அப்புறம் மத்த பசங்கலாம் வேற வந்திருக்காங்கல்ல. அவங்கலாம் வந்து வெயிட் பண்ணுங்க. நான் அவர்ட்ட போய் கேட்டுட்டு சொன்னதுக்கப்புறமே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாபி மட்டும் ஃபர்ஸ்ட்டு போறோம். போய் பார்த்தா அந்த 702 இருந்துச்சு. போய் பெல் அடிக்கிறேன். நான் நெனச்சேன் அவர் யாராவது ஒரு அசிஸ்டன்ட் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்கன்னு. பார்த்தா அவரே கதவ தொறந்தாரு. கதவ தொறந்துட்டு, "ஏய் வாங்க, வாங்க, வாங்கன்னு" ஒரு கேஷுவலா ஒரு 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 லுங்கி, ஒரு பனியன் போட்டிருந்தாரு. எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே அப்படியே பார்த்து நின்னுட்டு இருந்தேன். அவர் ஆனா அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு ரொம்ப நம்மள என்ன சொல்றது? நான் அவர்ட்ட அதுதானே அவர்ட்ட அவர மீட் பண்ணாலே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் உண்மை. வந்துரும். டக்குன்னு அ ஆமா பயங்கரமா பேச ஆரம்பிச்சாரு. ஜிகர்தண்டா படத்த பத்தி அப்படியே பேச ஆரம்பிச்சாரு. ஸோ நாங்க அந்த பிரமிப்புலேருந்து வரவே இல்ல. கொஞ்ச நேரம் அப்படியே திரும்ப நாங்க வார்த்தை அத்தனை வார்த்தை பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் எல்லாம் பேசி எதுவும் பண்ணி, அ அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தா லக்கிலி அவருக்கு அடுத்த நாள் ஷூட் இல்ல. அவருக்கு அன்னைக்கு பிரேக் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அண்ட் அவர் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தங்கள மீட் பண்ண வேண்டியதா இருந்தது. பட் ஆனா ஸோ நான் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் நான் பேசி முடிச்சுட்டு, அப்புறம் என்னோட டீம்லாம் இருக்காங்க சார். அவங்கலாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னோனே, அவங்களையும் வர சொன்னாரு. வர சொல்லி எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அன்னைக்கு வந்துட்டோம். அன்னைக்கு வந்துட்டு எல்லாம் பயங்கர சந்தோஷம். இங்க ரூம்ல ஃபுல் பார்ட்டி தான் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் பார்த்தாச்சு அவர